2025 வந்த தமிழ் படங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியும். எனக்கு டீசல் படம் ரொம்ப பிடிக்கும். டிராகன் அப்படிங்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2025ல பைசன்ங்கிற படம். இந்த வருடம் படம் பெரியதா இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கல. படம் உண்மையா பேசணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அதனால்தான் டீசல் மாதிரி படங்கள் மக்களுக்கு கனெக்ட் ஆனது. பெட்ரோல் டீசல் கலப்படம் அது நம்ம சமூகத்தை எப்படி பாதிக்குது அப்படின்னு அந்த படம் நேரடியா சொன்னது. அதே மாதிரி அப்பா மகன் சென்டிமெண்ட் பேசுற படங்களும் மக்களோட மனசை தொட்டது. ஒரு அப்பா பையனை படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறார், அந்த பையன் தவறான பாதைக்கு போனா என்ன நடக்கும், மறுபடியும் அவன் எப்படி வாழ்க்கைக்கு திரும்புறான் அப்படிங்கிற விஷயங்கள் ரியலா ஃபீல் ஆயிடுச்சு. அதோட சேர்ந்து விளையாட்டு சார்ந்த படங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல இருந்து இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆகிற ஜேர்னி இளைஞர்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் கொடுத்தது. மொத்தத்தில் 2025 படங்கள் நமக்கு இதைதான் சொல்றது. பொழுதுபோக்கு மட்டுமில்ல, படம் ஒரு மீனிங் கொடுக்கணும்.